எடுத்து கொள்ளுங்கள் என்றான் ஒரு மாணவன். ஏனப்பா, இன்று உன் பிறந்த நாளா? இல்லை ஐயா. பிறகு என்ன? தங்களை கண்டதுதான் ஐயா என்று புன்னகைத்தான். நல்லவர்களை பார்ப்பதும் ஒரு திருநாள் தானே ஐயா என்றான். ஆம். அவன் நகைச்சுவை போல் கூறினாலும் சிந்தித்து பார்த்தால் அந்த சொற்களின் வலிமை புரிந்தது. ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதனை விட இன்பமான செய்தி ஒன்று உண்டா? நிச்சயம் இருக்க முடியாது. கார் வாங்குவது, வீடு வாங்குவது, பட்டம் வாங்குவது, திருமணம் செய்வது, குழந்தைகள் பெறுவது, நண்பர்களுடன் பேசுவது என எத்தனையோ மகிழ்ச்சி தரும் செய்திகளை அடுக்கிக் கொண்டே போனாலும் அத்தனையும் அனுபவிக்க உயிர் ஒன்று வேண்டும் தானே. எனவே உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாள்தான் என்பதனை உணர வேண்டும். இதனை உணராதவர்கள்தான் சாலையில் வேகமாக வண்டிகளை ஓட்டுகின்றனர், உயிரை நீக்கும் மதுபானங்களை குடிக்கின்றனர். இவை இரண்டையும் ஒன்றாக செய்பவர்களும் உண்டு. மதுபானங்களை குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி அப்பாவி மக்களை கொல்வோரும் உண்டு. இன்னொரு பக்கம் எத்தனையோ நல்லவர்கள் அன்றாடம் நன்மை செய்து வருகின்றனர். ஒரு ஏழை குழந்தையை படிக்க வைக்கும் செலவை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த குழந்தையை நன்றாக படித்து மருத்துவராகிறது. மருத்துவரானதற்கு காரணம் இவர்தான் என உதவி செய்தவரை பெருமையாக சொல்கிறது. இவர் ஒரு மருத்துவரை உருவாக்கினார். அந்த மருத்துவர் எத்தனை உயிரை காப்பாற்றுவார்? ஒவ்வொரு உயிரும் ஒரு குடும்பத்தின் சொத்துதானே. எனவேதான் ஒவ்வொரு உயிரும் காப்பாற்றப்பட வேண்டும் என அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சடுகுடு போட்டியில் ஒரே ஒரு பெண் மட்டுமே அணியில் மிஞ்சி இருந்தார். இனி ஒன்றுமே செய்ய முடியாது, தோல்விதான் என்னும் நம்பிக்கையில் எதிரணியில் இருந்த பெண் உள்ளே நுழைகிறார். எப்படியும் தொட்டுவிட்டு சென்று விடலாம் என எண்ணினார். பலசாலி பெண் தனியாளாக நின்று அவரை தொட்டுவிட்டு திரும்பினார். ஆனால் திரும்பி செல்லாமல் முடிந்தால் புடி என்பது போல் கையை நீட்டினார். அவருடைய கையை தொடாமல் திரும்பி சென்றார். இவர் உடனே அரங்கத்தை நோக்கி கையை உயர்த்தினார். அந்த நொடி பொழுதில் மின்னல் வேகத்தில் அப்பெண்ணை கோட்டுக்கு வெளியே தள்ளிவிட்டார். அதை சிறிதும் எதிர்பாராத அப்பெண்மணி தடுமாறி விழுந்தார். தோற்கும் நிலையில் இருந்த அணி வெற்றி பெற்றது. நீங்கள் நினைக்காதவரை உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. உங்கள் எதிரிகள் முதலில் உங்கள் மனத்தை சிதைக்க முயற்சி செய்வார்கள். உள்ளத்தை உறுதியாக வைத்துக் கொண்டால் போதும், யாராலும் உங்களை வெல்லவே முடியாது. ஒரு மரம் நட்டால் கூட அது யாரையும் ஏமாற்றாமல் பலன் கொடுக்கிறது. பூ, காய், கனி, நிழல் எல்லாம் கொடுக்கிறது. அப்படி என்றால் மனிதர்களாகிய நாம் இந்த உலகில் பிறந்ததன் பயன் என்ன? எத்தனை உயிர்களுக்கு நன்மை செய்ய முடியும்? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நாள்தோறும் பொது மருத்துவமனைக்கு சென்று அங்கு மருத்துவரை பார்க்க சிரமப்படும் நடக்க முடியாதவர்கள், வயதானவர்களுக்கு உதவி செய்வார். அவர்களை சக்கர நாற்காலியில் அமர வைத்து மருத்துவரிடம் அழைத்துச் செல்வார். இதனை 20 வருடங்களாக செய்து வருகிறார். அதுதான் அவருடைய மகிழ்ச்சியே. உதவி செய்யும் நாளெல்லாம் திருநாள் என புன்னகையோடு கூறுவார். ஒருவர் தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட எண்ணுகிறார். தான் பட்டாசுகளை வாங்கி வெடிப்பதை விட ஏழை குழந்தைகளின் ஆசையை தீர்க்கும் வகையில் சாலையோர குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கிறார். மற்றொருவர் கேட்டார், ஏனையா, பட்டாசு வாங்கி கொடுப்பதை விட ஆடை வாங்கி கொடுத்தால் அவர்களுக்கு பயன்படுமே என்றார். பட்டாசு தரும் மகிழ்ச்சியை ஆடை தந்துவிடாது. அந்த குழந்தை பட்டாசை பார்த்துத்தான் ஏங்கி நின்றது. அதனால்தான் அதை வாங்கி கொடுத்தேன் என்றார். குழந்தைகள் அங்கு மத்தாப்புகளை ஏற்றி மகிழ்ந்ததை பார்த்தனர். குழந்தைகள் முகம் போலவே இருவர் முகமும் மத்தாப்பு போல் ஒளி வீசியது. கேள்வி கேட்ட அந்த இளைஞன் அனைவருக்கும் புத்தாடை வாங்கி கொடுத்து அந்நாளை திருநாளாக்கினார். இப்படி ஒவ்வொருவரிடம் உதவும் பழக்கம் தொற்றிக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் திருநாள் தானே. இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஒவ்வொரு நாளும் திருநாளே கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.